எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. யார் யார் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெறுகிறது? வீடியோ பதிவு செய்யப்படுகிறதா? நிச்சயமாக சக்தி. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஜெயசங்கர் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் உடலானது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது 2 மருத்துவர்கள் தலைமையில் உடற்கூறாய்வு பணியானது தற்போது துவங்கியிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணி இன்னும் 1 மணி நேரத்தில் உடற்கூறாய்வு நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தில் காலை முதலே மாவட்ட கண்காணிப்பாளர் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தின் மாநகர காவல்துறை ஆணையராகவும் பொறுப்பு டிஐஜியாக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த நிகழ்வு எப்படி அரங்கேறி இருக்குது, உடல் எங்கே இருந்தது, என்ன மாதிரி தடயங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மாவட்ட எஸ்பியிடமும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் தடய அறிவியல் நிபுணர்களிடமும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட அந்த தோட்டம் முழுவதுமே ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுமக்களோ வேறு யாரும் அந்த பகுதிக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த 2ஆம் தேதிக்கு பிறகு வீடு திரும்பவில்லை. ஆகையால் அவருடைய மகன் 3ஆம் தேதி ஓரி காவல் நிலையத்தில் புகாரானது அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் 3ஆம் தேதி இரவு வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலை தற்போது இந்த சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இந்த உடலில் தீ எரிந்ததற்கான தடயங்கள் நேற்று இரவு தான் அதற்கான காயங்கள் ஏற்பட்டது போல அந்த தீ தடயங்கள் இருப்பதாக அந்த தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதிக்கு யார் யார் வந்து சென்றது என்பது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தவிர அந்த பகுதியில் மர்ம நபர் வந்திருக்கார். அவர்கள் தொலைத்தொடர்பு, அதாவது செல்போன் டவர் அடிப்படையில் எந்தெந்த தொலைபேசி எண்கள் இந்த பகுதிக்கு வந்துள்ளது என்ற அடிப்படையிலும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பணியும் தீவிரமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இது தவிர முதற்கட்டமாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியாக இருக்கிற சிலம்பரசன் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான விசாரணை என்பது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீவிரமாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இது தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் தற்போது இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. உடற்கூறாய்வு முடிவுக்கு பிறகு அது தற்கொலையா அல்லது கொலையா, கொலை இருக்கும் பட்சத்தில் இந்த கொலைக்கு யார் காரணம், அல்ல அரசியல் காரணங்களா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். இருப்பினும் அவர் ஏற்கனவே தனக்கு பல நபர்கள் மூலம் அச்சுறுத்தல் இருக்கிறது, உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பது குறித்து மாவட்ட எஸ்பிக்கு கடிதம் ஒன்று எழுத கொண்டு கடந்திருந்தது. ஆக இந்த உடற்கூறாய்வு முடிவுக்கு பிறகு இந்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். தற்போதைய வரை சம்பவ இடத்தில் பொறுப்பு டிஐஜியாகவும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையராகவும் இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் சம்பவ இடத்தில் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சக்தி, விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.